Hello friends, welcome to part 2 of Biodiversity and Conservation. How many species are there on Earth and how many in India? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது, இல்லை இந்த ஏர்த்தில் எவ்வளோ தான் ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்றத பற்றி. பட் அது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஆன்சர் சொல்லிட முடியுமா? ஈவன் தோ நம்மக்கிட்ட நிறைய பப்ளிஷ்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பீஷீஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோத்துக்கு நேம் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலுமே இது ஒரு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் IUCN இவங்க 2004 படி டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் இது வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் 1.5 மில்லியனுக்கு கொஞ்சம் மேலே, ஸ்லைட்லி மோர் தென் 1.5 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மக்கிட்ட ஒரு கிளியர் ஐடியா அப்படின்றது கிடையாது. இன்னும் எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ நம்ம டிஸ்கவர் பண்ணணும், இன்னும் எவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றது இன்னும் ஒரு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ இப்போ நிறைய சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஜுகேட்டட் கெஸ்ஸஸ் கொடுப்பாங்க, இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ லைக் நீங்கள் டெம்பரேட் ரீஜன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க அந்த ஸ்பீஷஸ் இன்வென்ட்ரினா அந்த டைரி மாதிரி. ஸோ அது கண்டிப்பாக டெம்பரேட் ரீஜனில் கம்மியாக தான் இருக்குது. பட் ட்ராபிக்கல் ரீஜனில் ஸ்பீஷஸ் இன்வென்ட்ரி நிறைய இருக்குது. ஓகேயா? ஸோ அதில் ஏன்னா ட்ராபிக்ஸில் நிறைய ஆர்கானிசம், நிறைய டைவர்சிட்டி இருக்கும் ஸ்பீஷஸ் கம்பேர்ட் டு டெம்பரேட். ஸோ இன்னுமே ட்ராபிக்ஸில் ஒரு லார்ஜ் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன்னுமே கண்டுபிடிக்கணும், ஸ்டில் இட் இஸ் yet to be discovered அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயாலஜிஸ்ட்ஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பேரிஷன் பண்ணுறாங்க, அதாவது டெம்பரேட் அண்ட் ட்ராபிக்கல் ஸ்பீஷீஸோட ரிச்னஸ் படி. ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸ் மட்டும் எடுத்து அந்த ரேஷியோ மற்ற அனிமல்ஸ் பிளான்ட்ஸ்க்கு அந்த எஸ்டிமேட்டை அப்ளை பண்ணி பார்க்குறதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஒரு கம்பேரிசன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு சில எஸ்டிமேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில எக்ஸ்ட்ரீம் எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னா, இட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 20 to 50 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு ரொம்பவே நல்ல ஒரு சயின்டிஃபிக்கலி சவுண்டாக இருக்கக்கூடிய எஸ்டிமேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 மில்லியன். குளோபல் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி 7 மில்லியன். அதை கொடுத்தது யாருன்னா ராபர்ட் மே அப்படின்ற சயின்டிஸ்ட். ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ராபர்ட் மே என்ற சயின்டிஸ்ட் குளோபல் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி 7 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண ஸ்பீஷீஸ்லேயே பார்த்திங்கன்னா மோர் தென் 70% பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் தான். ஸோ பிளான்ஸ் கூடயே நம்ம ஆல்கே, ஃபங்கை எல்லாரையும் சேர்த்திக்கிறோம். பிரையோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் இவங்க 22% கூட இல்லை, நோ மோர் தென் 22% ஆஃப் தி டோட்டல். ஸோ அனிமல்ஸ் 70%, பிளான்ஸ் நோ மோர் தென் 22% ஆஃப் த டோட்டல். ஸோ அமாங் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா யார் மோர் ரிச் அப்படின்னு பார்க்கும்போது இன்செக்ட்ஸ். ஸோ அமாங் தி அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்பீஷீஸ் ரிச் டாக்ஸானாமிக் குரூப். ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க. அவங்க தான் ஆர்த்ரோபாட்ஸ் தான் மெஜாரிட்டி, அவங்க தான் லார்ஜஸ்ட் ஃபைலா அப்படின்ற மாதிரி. ஸோ இன்செக்ட்ஸ் மோர் தென் 70%. அனிமல் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 70%, மோர் தென் 70% இன்செக்ட்ஸ் தான். அதாவது அவுட் ஆஃப் எவ்ரி 10 அனிமல்ஸ் 7 இன்செக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இவங்க எல்லாமே இந்த எல்லா ஸ்பீஷீஸுமே கம்பைன் பண்ணி வர டோட்டலை விட ஃபங்கை ஸ்பீஷீஸோட நம்பர் அதிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இந்த பை சார்ட், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெர்டிபிரேட்டோட பை சார்ட் எடுத்துக்கிட்டோன்னா இன்செக்ட்ஸ் தான் மெஜாரிட்டி. அதில் இன்செக்ட்டு, அதுக்கப்புறம் மொலஸ்க்ஸ் வருவாங்க, அப்புறமா க்ரஸ்டேஷன்ஸ், மற்ற எல்லா அனிமல் குரூப்ஸுமே சேர்ந்து தனியாக ஒரு வேல்யூ இருக்குது உங்களுக்கு.
இங்கே வந்து வெர்டிபிரேட்ஸோட பை சார்ட்டில் ஃபிஷ்ஷஸ் வந்து மெஜாரிட்டி அது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸில் வந்து ஃபங்கை தான் வந்து மெஜாரிட்டி. அப்புறம் எல்லா ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு மேஜர் குரூப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆல்கே, அப்புறமா லைக்கென்ஸ், அவங்க எல்லாருமே அதோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மாசஸ், ஃபர்ன்ஸ். ஸோ இந்த பை சார்ட் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அந்த பை சார்ட். அடுத்து அந்த பை சார்ட் கீழே இருக்கிற இந்த பேராகிராஃப் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ எந்த கொஷின் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why biologists are not sure about the estimates of the prokaryotes அப்படின்னு, ப்ரோகேரியோட்டிக் டைவர்சிட்டி. ஸோ ஏன் வந்து இவ்வளோ மற்ற ஸ்பீஷீஸ்க்கெல்லாம் டைவர்சிட்டி வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியுது, ஒய் பயாலஜிஸ்டால் வந்து ப்ரோகேரியோட்டிக் டைவர்சிட்டி, பாக்டீரியாவோட டைவர்சிட்டிக்கு வந்து ஏன் வந்து எஸ்டிமேட் வந்து கொடுக்க முடியல அப்படின்றது தான். ஸோ இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, biologists are not sure about how many prokaryotic species there might be. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், மைக்ரோஸ்கோபிக் விஷயம், அதை பார்த்து கேல்குலேட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னென்னா கன்வென்ஷனல் டாக்ஸோனாமிக் மெத்தட்ஸ், இந்த பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது, கேரக்டர்ஸ் பார்க்குறது, அதெல்லாம் வந்து மைக்ரோபியல் ஸ்பீஷீஸில் நம்மளால் பண்ண முடியாது, நாட் சூட்டபிள். அதே மாதிரி நிறைய மைக்ரோப்ஸ், அதாவது பாக்டீரியா வந்து லேபில் கல்ச்சர் பண்ண முடியாது, லெபார்ட்ரி கண்டிஷன்ஸில் கல்ச்சர் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து ஒரு சிலது ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்கலாம். பயோகெமிக்கல் இல்லை மாலிகுலர், இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ பயோகெமிக்கல்ஸ் வச்சு நம்ம வந்து டீலினியேட் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட டைவர்சிட்டி வந்து மில்லியன்ஸை தாண்டி போகும் அப்படின்றது வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர். அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து இந்தியாவில் டைவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா ஹேஸ் ஒன்லி 2.4% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லேண்ட் ஏரியா. பட் அதோட ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கான்ட்ரிபியூஷன் 8.1%. ஸோ அதனால தான் வந்து 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸில் வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ். ஸோ 45,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, twice as many of animals, அதாவது 90,000 species of animals வந்து have been recorded from India. ஸோ இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, how many living species are actually there waiting to be discovered and named அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ராபர்ட் மே அவரோட எஸ்டிமேட். சப்போஸ் இஃப் வி அக்செப்ட் மேஸ் குளோபல் எஸ்டிமேட்ஸ், நம்ம வந்து 22% ஆஃப் த டோட்டல் ஸ்பீஷீஸ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். ஸோ இன்னும் வந்து நம்ம மோர் தென் 1 lakh பிளான்ட் ஸ்பீஷீஸ், மோர் தென் 3 lakh அனிமல் ஸ்பீஷீஸ் இன்னுமே வந்து டிஸ்கவர் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளால் முடியுமா? would we ever able to complete the inventory of the biological wealth of our country அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ட்ரெயின்டு மேன் பவர் வந்து அந்தளவுக்கு இல்லை, இம்மென்ஸ் ட்ரெயின்டு மேன் பவர் வந்து வேணும், அதாவது டாக்ஸானமிஸ்ட்ஸ் வேணும், அப்புறம் வந்து டைம் வேணும், ஸோ இந்த ஜாபை முடிக்கிறதுக்கான டைம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது த சிச்சுவேஷன் அப்பியர்ஸ் மோர் ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இன்னொரு விஷயமும் நினைவில் வச்சுக்கணும், அதாவது நிறைய ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த பயாலஜிக்கல் லைப்ரரி, நேச்சர்ஸ் பயாலஜிக்கல் லைப்ரரி இஸ் பர்னிங் ஈவன் பிஃபோர் வி கேட்டலாக் த டைட்டில்ஸ் ஆஃப் த புக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஃபஸ்ட்டு வந்து லேட்டிடியூடினல் கிரேடியன்ஸ். ஸோ லேட்டிடியூடினல் கிரேடியன்ஸில் வந்து இப்போது டைவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேயுமே வந்து யூனிஃபார்மாக இருக்காது.
ஈவன் லைக் ஒரு ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் கூட இருக்காது, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து தெர் ஆர் இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸ் இன் டைவர்சிட்டி. அதில் ஒன் ஆஃப் த டைவர்சிட்டி தான் வந்து லேட்டிடியூடினல் கிரேடியன்ட் இன் டைவர்சிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னா இப்போ நம்ம ஏர்த்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஈக்வேட்டார்லேருந்து போல்ஸ்க்கு மூவ் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்வேட்டாரில் ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் மேலே டெம்பரேட் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும், போலாருக்கு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதான் சொல்கிறாங்க ஸ்பீஷஸ் டைவர்சிட்டி டிக்ரீசஸ் ஆஸ் வி மூவ் அவே ஃப்ரம் த ஈக்வேட்டர் டுவர்ட்ஸ் த போல்ஸ். ஸோ இப்போ வந்து ட்ராபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த லேட்டிடியூட்னல் ரேஞ்சில் இருக்குது, 23.5 டிகிரி நார்த் டு 23.5 டிகிரி சவுத். ஸோ இதில் தான் வந்து தே ஹார்பர், ட்ராபிக்ஸ் ஹார்பர் த மோர் ஸ்பீஷஸ் கம்பேர்ட் டு த டெம்பரேட் ஆர் போலார் ஏரியாஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொலம்பியா எங்கே இருக்குது, ஈக்வேட்டர் கிட்டே இருக்குது. அதில் வந்து 1400 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. பட் அதே நீங்கள் நியூயார்க் போனீங்கன்னா வெறும் 105 ஸ்பீஷீஸ் தான் இருக்குது. அதே க்ரீன்லேண்ட் போனீங்கன்னா வெறும் 56 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்குது. இந்தியா வந்து கண்டிப்பாக மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் லேண்ட் வந்து ட்ராபிக்கல் லேட்டிடியூட்ஸில் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து தெர் ஆர் 1200 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எக்வேடர் வந்து ஒரு ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ ஃபாரஸ்ட் இன் அ ட்ராபிக்கல் ரீஜன் லைக் எக்வேடர், அதில் வந்து 10 times as many ஆஃப் த வாஸ்குலர் பிளான்ஸ் இருக்குமா ஸ்பீஷிஸ். அது நீங்கள் டெம்பரேட் கூட கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மிட்வெஸ்ட் ஆஃப் த யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இது கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எக்வேடரில் வந்து வாஸ்குலர் பிளான்ட் ஸ்பீஷீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட் விச் இஸ் இன் சவுத் அமெரிக்கா, இதில் தான் வந்து கிரேட்டஸ்ட்டு பயோடைவர்சிட்டி இருக்குது. எர்த்தில் இருக்க பிளேசஸ்லேயே அமேசான் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து கிரேட்டஸ்ட் பயோடைவர்சிட்டி இருக்குது. அதாவது 40,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கான், 3,000 ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கான், 1,300 ஆஃப் பேர்ட்ஸ், 427 ஆஃப் மேமல்ஸ், 427 ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ், 378 of reptiles and more than 125,000 invertebrates வந்து அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர் மைட் பி அட்லீஸ்ட் 2 million insect species waiting to be discovered in the Amazon forest அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் கிரேட்டர் பயோடைவர்சிட்டி இன் த ட்ராபிக்ஸ். அப்படி என்ன ட்ராபிக்ஸில் ஸ்பெஷல், ஏன் வந்து அங்கே கிரேட்டர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இருக்குது, அதுக்கு வந்து சர்டன் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்பீஷியேஷன், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ ஸ்பீஷிஸ். இப்போ வந்து டெம்பரேட் ரீஜன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளேஷியேஷன்ஸ் நடந்திருக்கும் அந்த மாதிரி. பட் வந்து ட்ராபிக்ஸில் வந்து ட்ராபிக்கல் லேட்டிடியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீஸ்னல் டிஸ்டர்பன்சஸ்லாம் இல்லாமல் அன்டிஸ்டர்ப்டாக அப்படியே இருந்திருக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதுவுமே வந்து லைக் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. அந்த ட்ராபிக் ரீஜன் வந்து அன்டிஸ்டர்ப்டாகவே இருந்ததுனால அங்கே வந்து எவால்யூஷன் ப்ராப்பராக நடந்து நிறைய ஸ்பீஷியேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூ ஸ்பீஷிஸ், நிறைய ஸ்பீஷிஸ் வந்து ஜென்ரேட் ஆகி டைவர்சிட்டி வந்திருக்கு அப்படின்றது ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஸோ அங்கே வந்து எவல்யூஷனரி டைம் வந்து நிறைய கிடச்சிருக்கு ட்ராபிக்ஸில் கம்பேர் டு தி டெம்பரேட் ரீஜன். இப்போ யூ கம் டு த செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து வந்தீங்கன்னா இப்போ ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட்ஸில் வந்து அவ்வளோவா சீசன்ஸ் வந்து இருக்காது. பட் அதே வந்து டெம்பரேட் ரீஜனுக்கு போனீங்கன்னா நிறைய சீசன்ஸ் இருக்கும். ஸோ ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட் வந்து மோர் கான்ஸ்டன்ட், அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி இருக்க போகுது இந்த காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் வந்து they'll give that niche specialization. அந்த அனிமல் வந்து நல்லா எவால்வ் ஆகி நல்ல ஒரு ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ட்ராபிக்ஸில் வந்து நிறைய சோலார் எனர்ஜி கிடைக்கும். ஸோ சோலார் எனர்ஜி நிறைய கிடைக்கும் போது கண்டிப்பாக அது தட் சோலார் எனர்ஜி வில் லீட் டு தி ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அகெயின் இதுவுமே வந்து கிரேட்டர் பயோடைவர்சிட்டிக்கு வந்து காரணம். ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
ஸோ நல்லா இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து லைக் லேண்டையும் அதில் இருக்க அந்த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டியும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபஸ்ட்டு பண்ண சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்ட் வந்து லைக் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். இது எந்த இடத்துலப்பா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்ன அப்படின்னா, அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் வந்து ஹீ இஸ் அ கிரேட் ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஜியாகிரஃபர். ஸோ இவர் எந்த ஏரியாவில் வந்து இந்த ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார் அப்படின்னா, சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸில். ஸோ இதில் வந்து மெயினாக அப்புறம் இவரோட அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா, வித்தின் அ ரீஜியன் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ்டு எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீஷீஸ் ரிச்னஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் ஒன்லி அப் டு அ லிமிட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து இவரோட அப்சர்வேஷன். ஸோ இந்த விஷயத்தில் வந்து லைக் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஸ்டோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணார் அப்படின்றது, அதாவது பிளேஸ். ஸோ தட் இஸ் தி சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸ். அடுத்து வந்து அவரோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்றத வந்து கேட்பாங்க. அதுதான் அந்த வித்தின் ரீஜன் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ்டு வித் இன்க்ரீஸிங் எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா பட் ஒன்லி அப் டு அ லிமிட் அப்படின்றது அப்சர்வேஷன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, த ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அண்ட் ஏரியா ஃபார் வைட் வெரைட்டி ஆஃப் டாக்ஸா, அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம், பிளான்ட், பேர்ட்ஸு, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ். இது என்ன டர்ன் அவுட் ஆகுது அப்படின்னா, இட் டர்ன்ஸ் அவுட் டு பி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபில். ஸோ அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவை வந்து நம்ம, அதாவது S is equal to CA/Z. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் கன்வெர்ட்டிங் இன்டு லாகரித்மிக் ஸ்கேல். ஸோ அப்படி மாற்றும் போது அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்கிரைப் பை ஈக்குவேஷன் log S is equal to log C plus Z log A. எஸ்ன்னா ஸ்பீஷீஸ் ரிச்னஸ், ஏன்னா ஏரியா, இசட்னா ஸ்லோப் ஆஃப் த லைன், அதாவது ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், C is equal to Y இன்டர்செப்ட். ஸோ இந்த கிராஃபில் இந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அதுதான் நம்ம வந்து இந்த லாகரித்மிக் ஸ்கேலில் அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து லாக் ஸ்கேல். log S is equal to log C plus Z log A. ஸோ இதோட ஒரு லெட்டருக்கும் வந்து மீனிங் என்ன, எக்ஸ்ப்ரெஷன் என்னன்றது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயே. ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த வேல்யூ ஆஃப் Z எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.1 to 0.2. எந்த டாக்ஸானமிக் குரூப் எடுத்தாலுமே வந்து லைக் எந்த ரீஜன் எடுத்தாலுமே வந்து 0.1 to 0.2 தான் வந்து ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச். பட் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப லார்ஜ் ஏரியாஸ்க்கு வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் காண்டினென்ட் அந்த மாதிரி, இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பர் ஆகிடும், மச் ஸ்டீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இசட் வேல்யூ வந்து 0.6லேருந்து 1.2 வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எடுத்துருக்கிறது வந்து ஃப்ரூகிவரஸ் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், அதாவது ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ். அதுக்கு வந்து ஸ்லோப் எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 1.15. ஸோ இதில் வந்து இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே, வாட் டூ ஸ்டீப்பர் ஸ்லோப்ஸ் மீன் இன் திஸ் கான்டெக்ஸ்ட்? ஸ்டீப்பர் ஸ்லோப் அப்படின்னா த ஸ்லோப் விச் இஸ் க்ளோசர் டு தி வெர்டிக்கல் ஆக்சிஸ், அதாவது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு க்ளோஸராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இட் வில் ப்ரொவைட் லார்ஜர் ஆங்கிள் பிட்வீன் தி அந்த ஸ்லோப்புக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, ஹாரிசான்டல் ஆக்சிஸ்க்கு.
ஸோ லார்ஜர் ஆங்கிள் வித் தி ஹாரிசான்டல் ஆக்சிஸ் இந்த மாதிரி வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீப்பர் ஸ்லோப்ஸ் இன் திஸ் கான்டெக்ஸ்ட். Subscribe to Let's Get Biologized for more videos. Stay tuned.